நண்பர் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தாய் தந்தையும் பாண்டு படிச்சுட்டாங்க. சரி, அந்த அவரு மேல போடப்பட்டது 100 ரூபாய். அவர் எப்படி இருக்க வேண்டும்? மாண்டவடியாக இருந்தாலும் இருப்பவர்களும் அவர் குடும்பத்தினரும் செல்வங்களும் இன்னும் மக்கள் சம்பத்து, மனச்சம்பத்து, தனச்சம்பத்து, தானிய சம்பத்து என்று 5 சம்பத்தினை பெற்றி வீடுடி வாழ்க்கை என்று இந்த பாட்டுப்பு சாமியை வேண்டிக் கொள்கிறோம்.
லோகேஷ் இன்னும் லோகேஷ் ஆகப்பட்டவர் வேடத்தை பாராட்டி அன்பளிப்பு செய்துள்ளார். அதாவது இன்னும் 16 ஆயுள் பெற்றி ஈடோடி வாழ்க என்று கட்டப்பசாமியை வேண்டிக் கொள்கிறோம். இருந்தாலும் நண்பா அறிகறி மூலமின்றி என்னை யாவரும் துதி செய்ய நந்தன் நந்தனன் நாராயணன் மதிசூதனன் உன்னை பார்த்து சிரித்து விடுவேன். வண்டியில போகும்போது கையை விட்டு விடுவேன். அப்படி பண்டி போடாதடி. நீ மடிச்சோம்னா படுத்துக்கிட்டோம்னு நாளையில நீ வண்டி எடுத்து வந்திருக்கோம் நம்ப முடியாது. ஏறி உட்காந்துட்டு 4 மணி நேரம் ஆகுது வண்டியில வந்து வசதியா தான் இருக்கும். மதிசூதனன் நான் மடிச்சோம்னா கொட்டிக்காரன் மடிச்சோம்னுங்கிறான். ஏண்டா கம்மன் இருக்க முடியல. மடிச்சோதனன் மதிசூதனன் கேசை வாகுடு சிலிண்டரா இல்ல என்ன ரேட்டுக்கு போகுது? எந்த சிலிண்டர்? கேஸ். எந்த கேஸ்? பாரத்துக்கு எடுத்துங்க, அதான் நல்லா இருக்கும். இந்தியன் வேண்டாம். 950 ரூபா கேக்குறான். ஏடா உன் வாயில எல்லாம் வசம்பு வச்சு தேக்க ஏடா அப்படி பேசிட்டே இருக்கிற? நீ ஏன்டா நீ பாடியே கொள்றீங்க? கேசை வாகுனன் நெருப்பு வருதா? கேஸ் வாங்கினா பத்த வச்சா எனக்கு என்ன தம்பி? நீ சரியில்லாத பண்ற. அம்மா சாமி 1 வாரமா மூத்திரமே போகுது. ஆறா நீ செட்டு கோமாளிங்க. செட்டு கோமாளியா? நீ போ கோமாளியா சார்னது போ. டேய் நீ போய் பேண்ட் செட்டு இன்ன வரைக்கும் உசர வாங்கிட்டு இப்ப அவனை வந்து ஜாலாக்கு போட்டே போட்டு போயிடுவான். பேசு. இந்த சங்கீர்ல இருந்து இத்தனை லாரி பச்சு வேகத்தாடிய தாண்டி தான் வந்தறிய. ஏன் உளுந்து சாவ மாட்டீங்கிற? நான் உளுந்துட்டுனா 5 பேரும் பாடியில போயிருவீங்களே. பாடுறா நீ இந்த சாமி மேல சத்தியமா கொண்டு கொட்டுறதான். நீங்க யாருகிட்ட வேலை விடுறீங்க? அடிச்சா கொள்றீங்களா பேசியா கொள்றீங்க? நீ போய் பொட்டி விட்டாத ஆவரணம் ஆயிட்டு போகணும். ஏண்டா டே சண்டாலா ஏண்டா சாவ மாட்ட? காலையில ஏன்டா நீ சாவ மாட்டியா? ஏன் சாவ மாட்டா? ஐயோ நான் கூத்தியா வைக்க போகணும். எதனால பிளேட் வச்சாங்க கையில? கேசை வாங்கினேன். கேசை இல்லைங்க கேசை கையிலயா பிளேட் வச்சாங்க? கையிலயா பிளேட் வச்சாங்க? அது வேற சமாச்சாரம். என்ன சமாச்சாரம் சொல்லா? ஒண்ணு சொல்ல முடியாது. நீ சொல்றாடி எதுக்கு போய் எடுத்துனா? என்ன விஷயம்? கேசை வாகுடன் சரிங்க ஜனார்த்தனன் அப்படியே படுத்து தூங்க உள்ள பேரையே கெடுத்து போய் கேசை வாகுடன் ஜனார்த்தனன் முகுந்தன் கோபாலன் கோவிந்தன் வெங்கடேஸ்வரா பாலாஜி சீனிவாசா எத்தனாரு பஸ்ஸா வெங்கடேஸ்வரா சீனிவாசா பாலாஜி எத்தனாரு பேகேபி சிகேபி. தம்பி பஸ் இல்லப்பா, என் பேர் தான் பஸ்ஸுக்கு வச்சிருக்காங்க. ஐயோ வரும்போது பஸ்ல தொங்கிட்டு வந்தேன். கூட்டா நீங்க இல்லைன்னா உள்ள புகுந்திருப்பேன். அப்படி இல்லப்பா. ஏண்டா அப்படி இல்லை. அதனாலே நண்பா சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்ரீமந்தா நாராயணன் கோபால கண்ணன் கிருஷ்ணன் இருந்தாலும் இந்த கண்ணன் ஆளக்கூடிய நாடு என்னுடைய நாடி நாடி என்ன நாடு? என் நாடு என்ன தெரியுமா?
தாரகை சங்கடால் கோட்டை கட்டி ஆளக்கூடிய ஆஹா. சங்குதுவாரே சங்கு துபாரகை அப்படி ஆண்டு வந்தாலும் உன்னால பட்ட கோபாலகரன் தாய் தந்தை என்னுடைய தாய் தாய் எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறக்கும் சரி நீ எப்படிங்க ஆணுக்கு சேரா பெண்ணுக்கு சேராத தாய் கிடையாது தந்தை கிடையாதுன்னா எப்படிங்க பிறக்க முடியும் நான் ஒரு வித்தில்லாத பிண்டம் ஒரு வித்தில்லாத பிண்டம் அப்படின்னா அதாவது புரியபடி சொல்ல போனால் விதை முன்பதாக வந்ததா மரம் முன்பதாக வந்ததா எனக்கு வித்தத்தாங்க வந்துச்சு எப்படி முன்ன எனக்கு வித்தத்தான் வந்துச்சு அந்த விதை இல்லடா ஒரு மரத்திற்கு விதை முன்பதாக வந்ததா மரம் முன்பதாக வந்ததா விதை இருந்தா தானே மரம் முளைக்கும் மரம் இருந்தாதான்டா விதை வரும் ஐயோ அப்ப மரம் தான் முன்ன விதை தான் முன்ன அது எப்படிங்க அது போல்தான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு சரி யுகமோ 4 கிரீதா திரீதா துபாபரி கலியுகம் ஆமா கிளிதா தெரியுதா துபாரை கலியுகம் என்ன கிரீது என்ன தெரியுது என்ன கிளியுது கிரீதா திரீதா துபாபரி கலியுகம் கலியுகம் யுகமோ 4 அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் அட இந்த மேச்சேரி ஓடுறதுலாம் ஒண்ணுதான் என்னது 108 அந்த 108 இல்லடா அவதாரங்கள் 108 நான் எடுத்துள்ளே 10 தசவதாரம் அட கமலஹாச படம் என்னது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கண்டடி வராது இல்லடி வராத கொஞ்ச நேரத்துல வரப்பாரு சொல்லுங்க தசவதார பத்தி